ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி அடுத்த பாட்டான மந்திர சித்தி பெற அந்த பாட்டோட ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துருவோம். சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையிலுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்துரு வண்ணப் பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உன் ரன்பரமாகம பத்ததியே. அதாவது குங்கும நிறத்தை கொண்ட திருமேனியை கொண்ட, அதாவது குங்கும நிறத்தை போல சிவந்த திருமேனியை கொண்ட அபிராமி அன்னையே, பொலிவுமிக்க பொன்னான உன்னோட திருவடியும் அதே மாதிரி அழகிய தாமரை மலர்களை போன்ற உனது திருவடியும் என்னோட சிரசின், அதாவது தலைமேல் இருக்க, உன்னோட திருமந்திரம் என்னோட நெஞ்சில் இருக்க, அதாவது என்னோட மனசில் நிறைந்திருக்க, உன்னோட அடியவர்களோட கூடி அதாவது உன்னோட பக்தர்களோட சேர்ந்து நானும் உன்னோட நாமத்தை தொடர்ந்து பாடிக்கிட்டே வரேன். அந்த நாமம்ன்றது ஒன்றும் இல்லை, உன்னோட பெருமைகளை கூறும் மேலான நூல்கள் தான். அதைத்தான் நான் தொடர்ச்சியாக பாடிக்கிட்டே வரேன் தாயே அப்படின்றது தான் இந்த பாட்டோட பொருள். இந்த பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக பாடிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஜெயிக்க முடியாத காரியத்தில் கூட திடீர்னு ஒரு மேஜிக் நடந்த மாதிரி, அதான் மந்திர சித்தி பெற. ஓகேவா? உங்களோட திடீர்னு மேஜிக்கலாக அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் நம்பிக்கையோட தொடர்ச்சியாக இந்த பாட்டை பாடி வாங்க. இது 6ஆவது பாட்டு. நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது 7ஆவது பாட்டு. மலையென வரும் துன்பமும் பனியென நீங்க. அதாவது மலையென வரும் துன்பம் பனியென நீங்க, அதுதான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிற பாட்டு. அது நூல் நம்பர் 7, அதாவது பாட்டு நம்பர் 7. சரிங்களா? அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.